எப்படி சுவாமி அடையாளம் காண்பது? அதான் பின்னாடி பெட்டி தூக்கி திருவாங்க இல்ல அந்த பெட்டியோட இன்னொரு சின்ன ஒரு பெட்டி தூக்கி தெரியுமா பின்னாடி முள்ளு மாதிரிதான் இருப்பான். அவனை நெஞ்சடி அடிச்சு அவ ஈரல பிடுங்கி 21 பங்கு போட்டு சாப்பிடணும். அதுதான் அவங்களுக்கு. அது மட்டும் இல்ல, மாலை நேரத்தில் மண் மீது நிற்கிறோம், மதத்து வருவாரி மகத்தி அடிக்கவும், கண்டவர்கள் உன்னை கண்ட வயது ஓடவும். அது மட்டும் இல்ல, நல்ல சொல்லிகள் பிள்ளை வராமல் நடந்து உதைக்கின்ற போது வல்லவன் சிவ சுடலை மாடனை நேர்ந்த தவீர் போட்டால் உடனே அவங்களுக்கு சுகம் பிரசவம். இதுதான் அவனை கொடுக்க கூடிய முதல் வரம். இனி உனக்கு என்ன வர வேணுமோ என்கிட்ட நான் கொடுக்கிறேன் சுவாமி. இந்த வரங்கள் எல்லாம் போதவே போதாது. என்ன வர வேணும் தெரியுமா? என்ன சொல்றது? கொல்லவரம் வெல்லவரம் கொலைவெளிகள் செய்ய வரும் பாலிகளை சூலிகளை பச்ச பிள்ளை ராசிகளை ஆமா இனாத மரடிகளை இனமினமாய் இருக்க வர வேண்டும். 10 மாத சோழிகளை பால்வடி கொள்ள வர வேண்டும். 9 மாத சோழிகளை நான் குதிரைவெளி கொள்ள வேண்டும். 8 மாத சோழிகளை தட்டடியே கொள்ள வர வேண்டும். 7 மாத சோழிகளை இணையினமாக இருக்க வேண்டும். 6 மாத சோழிகளை அறத்து கொள்ள வேண்டும். 5 மாத சோழிகளை அல்லாமலாக்க வேண்டும். பரவே கொள்ள வரம் வெற்று மனடாக்க வர வேண்டும். வரங்கள் போதாது சுவாமி. போதாதா? ஆமா. மேலும் என்னென்ன வரம் கேட்கிறார்? என்ன வர வேணும் தெரியுமா? சம்போடை கரை கடந்து சந்தோஷமாய் போக சம்போடை கரை கடந்து சந்தோஷமாய் போக சம்போடை கரைகளந்து தாடாழ்வான் போக வர வேண்டும். அத்தடியா மனைமரமா மாத்தங்கரையா இடுகாடு இடுகாடு சுடுகாடு என்று போக வேண்டும். இடுகாட்டில சென்று இட்ட பிணம் திங்க வேண்டும். சுடுகாடு ஆனதில் நான் சுட்ட பிணம் திங்க வேண்டும். எண்ணி எண்ணி இருவடிக்கு ஈரமெண்ணெய் மேல் பூசை விறகடைக்கு பச்சை மண்ணை மேலே பூசி ஆறாங்கட்டை வெட்டி வந்து தலைக்கு வேறே வைக்க வேண்டும். 5 தீமூட்டி பிணங்கள் எல்லாம் வெந்து கொண்டிருக்கிற போது கால் மாடு வேகமண்ணை தலைமாட்டி விரிக்க வேண்டும். தலைமாடு வேகமண்ணை கால் மாட்டை விரிக்க வர வேண்டும். கரண்டை கால்